வெல்கம் டு கனகன் கிச்சன். நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கறி. ஒரு சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி இந்த சிக்கன் கறி எப்படி டேஸ்டியாக சுவையாக பண்ணுறதுங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு வாங்க என்னென்ன வேணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு டிஷ்ஷு மாத்திரம் இல்லைங்க, 3 வெரைட்டி டிஷ் பண்ணுறேன். லாஸ்ட்டு வரலையும் வீடியோவை பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் எதையும் ஃபார்வேர்டு பண்ணி பார்க்க வேண்டாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தாலே நீங்கள் சிக்கன் கறி சூப்பரான டேஸ்ட்டில் பண்ணி முடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. வெங்காயம் 1/2 கிலோ, டொமேட்டோ 250 கிராம் எடுத்துருக்கேன். அதை நல்லா வீடியோவில் பார்க்குற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டொமேட்டோவும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம முன்னாடியே எடுக்க வேண்டியது கேஷ்நட், முந்திரி பருப்பு. இதை எடுத்துகிட்டு 200 கிராம் எடுத்துருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு ஸ்டீம் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தது பிறகு நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் ஏற்றிட்டு அதை ஃபைன் பேஸ்ட் அடித்து எடுத்துக்கோங்க. கேஷ்நட்டை விட்டால் வேறு எதுவும் இருக்கா? இருக்குது. கோகோனட் மில்க் இருக்குது. நல்லா தேங்காயை ஃபைன் பேஸ்ட் அடிச்சுட்டு இந்த மாதிரியும் போடலாம். இப்போ சிக்கன் 2 கிலோ எடுத்திருக்கேன். ஆயில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்துக்கங்க. நான் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிட்டு இருக்க மாதிரியே எல்லாத்துலேயும் எடுத்துக்கோங்க. நான் மேலேயும் எழுதியிருக்கேன், அதை மாதிரி பார்த்துக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு பிறகும் இதை போட்டுக்கலாம். அதுக்கு பிறகு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 1/2 கிலோ வெங்காயம், அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் வீடியோவும் இதில் காமிக்கலை. ஃபுல் வீடியோ காமிச்சா லென்த்து வீடியோ அதிகமாகும்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக இதை ஃப்ரை பண்ணுறத கம்மியாக காமிச்சிருப்பேன். கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருப்பேன். ஃபுல் லென்த் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ ஸ்பீடு பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் கோல்டன் கலரில் எடுத்துக்கணும் கட்டாயமாக. அதுக்கு பிறகு நான் வெட்டி வச்சுருக்க தக்காளியை 250 கிராம் ஆட் பண்ணுறேன். வீடியோவில் பார்க்குற மாதிரியே செய்யுங்க. உங்களுக்கு ஃபுல் லென்த்து வீடியோ வரும்னு சொல்லிட்டு தான் நான் ஷார்ட்டாக காமிச்சிருப்பேன். அந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். இப்போ சால்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். டீஸ்பூனுக்கும் டேபிள் ஸ்பூனுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. டேபிள் ஸ்பூனுங்கிறது 3 டேபிள் ஸ்பூன் 1 டீஸ்பூன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்ட்டு போடும்பொழுது பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதுக்கு பிறகு நான் காமிக்கிற பார்த்தீங்களா, இதுதான் டீஸ்பூன். இப்போது இதுலேருந்து நம்ம மஞ்சத்தூள் எடுக்கிறேன் 1/2 டீஸ்பூன். அடுத்தது காஷ்மீரி சில்லி 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அடுத்தது மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்தது சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். சிக்கன் மசாலா உங்கள்கிட்ட நான் யூஸ் பண்ணுறது வெளிநாடுகளில் இந்த மாதிரி மசாலா தான் கிடைக்கும். நம்ம இந்தியாவில் ஆல்ரெடி நீங்கள் சக்தி மசாலா இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. சிக்கன் மசாலா அதில் நீங்கள் இதே மாதிரி எடுத்துங்க. நான் வீடியோவில் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி செய்யுங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல. இந்த மசாலா வாடை போகணுங்கிறதுனால நான் நல்லா மசாலா வாடை ஆயில்லையும் இந்த இதுலேயும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆக்கி இந்த மாதிரி நீங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டைம் போட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். 2 கிலோ சிக்கனு கழுவி நல்லா கீராக்கிட்டு எடுத்துருக்கேன். இந்த பார்த்துக்கங்க, இந்த சிக்கன் போட்டதுக்கு பிறகும் ஸ்லோ ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிக்கோங்க. ஸ்பீடு பண்ணிக்கிட்டு கைவிடாமல் ஒரு 5 நிமிஷம் வரலையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் 5 நிமிஷம் இருக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தது. அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக காமிச்சா லென்த் அதிகமாகும்னு சொல்லிட்டு நான் காமிக்கலை. 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட சுடு தண்ணி இருந்தாலும் ஆட் பண்ணிங்க. என்கிட்ட சுடு தண்ணி தான் ஆல்ரெடி வச்சுருக்கேன், அதில் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 4 பச்சை மிளகாய் வெட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். திரும்பியும் சால்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க ஸ்லோ ஃப்ளேமில். அதுக்கு பிறகு 20 நிமிஷம் கழிஞ்சு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி ட்ரையாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இப்போ நான் கேஷ்நட் பேஸ்ட் அடித்து வச்சுருக்கேன்ல, முந்திரி பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணுறேன். 200 கிராம். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா
தேங்காய் அரைச்சிட்டும் ஊற்றிக்கலாம், கோகோனட் மில்க்கும் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை செஞ்சுக்கோங்க. சூப்பரான சுவையான டேஸ்டியான சிக்கன் கறி ரெடிங்க. நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் கட்டாயமாக ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவிலேயே எண்டில் பாருலையும் கடைசி வரலையும் பாருங்கள். அடுத்த வீடியோ என்னென்ன போடுறேங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். கட்டாயமாக எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுவேங்க. இந்த வீடியோ முடிகிற லாஸ்ட் வரலையும் பாருங்கள். கட்டாயமாக பர்கர் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பீஃப் கறி பார்த்துங்க எப்படி இருக்கும். சூப்பரான பீஃப் கறிங்க. அடுத்தது நான் அப்லோட் பண்ணுறதா இருக்கிறேன். அதுக்கடுத்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் மைதா போண்டா, இதையும் நான் அப்லோட்